ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் வச்சு ஒரு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் தொடங்கிருச்சு இல்லையா? இந்த மாதிரி சமயத்தில் புளி காரம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்காமல் எலுமிச்சம்பழம் இஞ்சியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரசத்தை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக குழைவான சாதத்தில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வாங்க இந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசம் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா பருப்பு தக்காளி இது ரெண்டுமே நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த துவரம் பருப்பை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவின பருப்பில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அடுத்ததாக இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளியை அந்த நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்தது கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட சைஸு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இது 2 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது பருப்பு வேகிறப்ப வெளியில் அந்த ப்ரெஷரில் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த ரசத்துக்கு மிளகு சீரகம்லாம் இடிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு உரலில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் நம்ம இன்றைக்கி பூண்டு சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி நல்லா 1 இன்ச்சு சைஸ் உள்ள இஞ்சியை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற மிளகு சீரகம் இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம். மிக்சியில் பொடிச்சு நீங்கள் ரொம்ப நைஸாக போட்டிங்கன்னா ரசம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. பல்ஸில் விட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இடித்தாச்சு. இந்தளவுக்கு கொரப்பாக இருந்தால் தான் அந்த வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே வச்சிடலாம். ரசம் தாளிக்கிறப்ப நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பருப்பு தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம கடையணும். அதுக்கு முன்னாடி இந்த வெந்த தக்காளியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை மத்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாது ரசத்துக்கு. இப்போ அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு ரசம் நெய்யில் தாளித்தா பிடிக்கும். வேணும்னா நீங்கள் இந்த சமயம் 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம் அதே மாதிரி இஞ்சி அந்த விழுதை சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ நல்ல வாசனை உங்களுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த சமயத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கடைஞ்சி வச்சுருந்த அந்த பருப்பு தக்காளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி தான் சேர்த்துருக்கிறேன். கூடிய சீக்கிரம் ரசப்பொடி ரெசிபி நம்ம சேனலில் போடுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி பத்தாது, ரொம்ப குழப்பாக இருக்கும் ரசம். அதனால் இதில் தேவையான அளவு தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப குழப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக கீரின பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ரசம் வந்து நுர கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். மிதமான தீயிலேயே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா ரசம் வந்து கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம டைரெக்டாக எலும்புச்சம்பழத்தை சேர்க்கக்கூடாது. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரசத்தை எந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல பெரிய எலும்புச்சம்பழமாக ஒரு எலும்புச்சம்பழத்தில் பாதி அளவு மட்டும் எடுத்துருக்கிறேன். எலும்புச்சம்பழ சாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து தோல் பகுதியோடு சேர்த்து பிழிஞ்சிடாதீங்க. ஒரு கசந்த வாசனை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கிற ரசத்தை உடனே வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஆறிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வச்சோன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு போயிடும். இப்போ இதிலே வந்து நம்ம ரசம் இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் அடிமண்டை இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் நல்லா சூப்பராக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறப்ப அந்த சூடு ஏறுறப்ப வாசனை வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். நம்மளோட சூப்பரான மணக்க ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை உடனே மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து வாசனை போகாமல் இருக்கும். இந்த ரசத்தை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.